அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். ஆஃப்டர் 2 months, மே 6ஆம் தேதி நம்மளுடைய கடைசி வகுப்பு அப்லோட் ஆயிருக்கும். இப்போ இன்னைக்கு ஜூலை 10. இப்பதான் நான் அடுத்த ரெக்கார்டிங் செஷனுக்கே இருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2 மாத காலத்துல நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் நிறைய பேர் கால் பண்ணி பேசுனீங்க. ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுல என்னை மாத்திக்கிட்டு நான் வகுப்புக்குள்ள வர்றதுக்கான ஒரு முயற்சி இது. ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்திருக்கிறேன், பென் நேம்ஸ் இன் லிட்ரேச்சர்ல. நீங்க நெட் செட், பிஜிடிஆர்பி, பாலிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஹெச்டி என்ட்ரன்சஸ் எது எழுதுனீங்கன்னாலும் இந்த பென் நேம்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து அடிக்கடி கேட்கப்படக்கூடியது. ஸோ இது மூலமா நான் திரும்பியும் இந்த வகுப்புகளுக்கு உள்ள வர்றதுக்கான ஒரு முயற்சி. ஸோ எந்த அளவுக்கு இது பயனளிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு த கிளாஸ் 3 விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, நமக்கு பிரச்சனை இந்த 2 மாத கால கேப். நான் கிளாஸ் போர்டில் நிறைய பேர் கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா நம்மளை நம்பி தான் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தீங்க. உங்களை எல்லாம் பாதியில கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகி போச்சுது. எடுத்த எல்லா ஒரு நகர்வுகள்லையும் வந்து ஒரு தொடர் தோல்வி அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலா நான் ஃபேஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு நாம வந்து என்ன பண்ணுவோம்னா சஜஷன் கொடுப்போம், மோட்டிவேட் பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். நமக்கு அப்படி நடக்கும்போது பின்னாடி ஒரு கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பட் நிறைய நாட்களை நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 மாத காலகட்டத்துல நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நமக்கு சீனியரா இருக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க, எனக்கு ஜூனியர்ஸ் நிறைய இருக்கிறீங்க. எல்லாருமே ஒரு நண்பர்களாக வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜஸ் மூலமாக எனக்கு சஜஷன் கொடுத்தீங்க, அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சர்வீஸை நான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த 22வது நாள் கிளாஸ்ல தான் நமக்கு எரர் தொடங்குச்சுது. நிறைய அகாடமிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெய்டு கிளாஸஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம மேல வந்து ஒன்று நீ பெய்டா எடுத்துட்டு போ, ஸோ டோன்ட் கிவ் அஸ் அ ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்காத அப்படிங்கிற லெவல்ல வந்து டைரக்டாவே நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஏன்னா அது பிழைப்பு, அவங்களுடைய ப்ரொஃபஷன். ஏன்னா நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகமா இருக்குது. இந்த அகாடமிஸ் ரன் பண்ணக்கூடியவங்களை வந்து நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்களும் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. நாம அந்த எஃபர்ட்டை வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கும்போது அது கஷ்டமா தான் அமையுது. எனக்கும் அது சில விஷயங்கள் புரிய வந்தது. ஸோ எனிகாவும் நம்ம டே 22 கிளாஸஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. பட் நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், எல்லாருமே அவங்களுடைய சஜஷன்ஸையும் கொடுத்தாங்க. 29 கிளாஸஸ் நாம இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அந்த 22nd கிளாஸ் நான் திரும்பியும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான ட்ரை பண்றேன். அதே மாதிரி எனக்கு இந்த 2 monthsல பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், சம்பள பிரச்சனைகள், குடும்பம், அப்புறம் எக்கனாமிக்கல் சவுண்ட் இல்லாமல் இருக்கிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. எல்லா பிரச்சனைகள்லையும் நிறைய நண்பர்கள் வந்து கூட நின்னாங்க. எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் சார் நான் துவண்டு இருக்கும்போது நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி ஐ ஹாவ் அ பிளான். இது வரைக்கும் கிளாஸஸ் நம்ம நிறைய பெய்டு கிளாஸஸும் நடத்தி இருக்கிறோம், ஃப்ரீ கிளாஸஸும். இந்த பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு அப்புறம் நான் வந்து அந்த பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத விட்டுறணும், எல்லாருக்கும் ஃப்ரீ சர்வீஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஃப்ரீ கிளாஸஸும் கொடுத்தோம். ஆனா என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன சர்வீஸ், அதாவது கவர்மெண்ட்ல ஒரு ஃபார்ம் இருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் வைஸ்லயும் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இவங்க மேல வர்றதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணு. எனக்கு அந்த அளவுல பிரிச்சு பார்க்க தெரியல. நம்ம எல்லாருமே ஒண்ணு. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு திங் மட்டும்தான் எனக்கு முன்னாடி தெரியுது. இப்ப யாரு, இப்ப நம்ம எந்த முகமும் பார்க்க முடியல. இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிறத நீங்க மனசாட்சிப்படி நீங்க உங்களை பிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர், நீங்க நெட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர். நான் 1 வீக் முன்னாடி நிறைய பேருக்கு கால் பண்ணியிருந்தேன். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்தவங்க, முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க, என்கொயரி பண்ணவங்க நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 25-30 மெம்பர்ஸ்க்கு நான் கால் பண்ணி பேசினேன். அப்போ நான் 1-2 பேர் கிளாஸ் ஜாயின் பண்றேன் சார், அதாவது நியூ நெட் செட் பேட்ச் ஜாயின் பண்றேன் சார், எனக்கு ஜாயின் பண்ண முடியல சார், எனக்கு பண கஷ்டம் இருக்கு சார், இப்படி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க நம்மள்ட்ட ஓப்பனாவே. ரொம்ப சந்தோஷம். குடும்பத்துல ஒருத்தரா நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. அப்போ என்னுடைய ஒரு சஜஷன், இது கரெக்டா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க மனசாட்சிப்படி நீங்க எக்கனாமிக்கலி சவுண்டா இல்லையா? நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் வேணும் சார் இந்த கிளாஸ், கட்டாயம் வேணும் அப்படிங்கிறீங்க.
கண்டிப்பா நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். பட் நம்மளுடைய லைஃப்பையும் எனக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி இல்ல. பெரிய ஆளா ஆகா ஓஹோன்னு இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையை அன்றைக்கு தாண்டி போகணும். இந்த கல்வி அப்படிங்கிறது ரொம்ப வியாபார நோக்கமா மாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டா இருக்கிறேன். சரிங்களா? அதனால ஜெனியூன்லி இஃப் யூ ஆர் நாட் குட் இன் எக்கனாமி அப்படின்னா நீங்க தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வகுப்புல சேருங்க. நல்லபடியா படிங்க. படிச்சு முடிங்க. வேலைக்கு சேருங்க. முதல் மாத சம்பளத்தை எடுத்து எனக்கு ஃபீஸா கொடுங்க. சரிங்களா? மத்தபடி ஐ அம் குட், வெல் செட்டில்டு ஆர் ஓகே. எங்க வீட்ல வேற பிரச்சனைகள் இல்ல சார். இல்ல எனக்கு வேற பிரச்சனைகள் இல்ல சார். அப்படிங்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணுங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே. மத்தபடி எல்லாருமே நீங்க நாட் குட் வித் யுவர் எக்கனாமிக்கல் அப்படின்னா நீங்க தாராளமாக எந்த விதமான ஐயமும் எந்த விதமான வெட்கமும் பட வேண்டாம். ஏன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கல. நம்ம உடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கல. ஆடம்பரமா வாழ்றதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கல. உங்கள் தேவைக்கான ஒரு வேலை, அதுக்கான செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு கல்வியைத்தான் நம்ம கேட்கிறோம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அரசாங்கத்துல வந்து இலவசமா நம்ம கல்வி பெற்றுக்கிறோம் இல்லையா? இப்ப என்ன சொல்லுவோம், ஐ எம் நாட் குட் இன் எக்கானமி, அதனால நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்றேன். ஓகேங்களா? அப்படி ஜாயின் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஜாயின் பண்ணக்கூடியவங்க அஹ், உங்க மனசாட்சிப்படி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, when you are getting a job அப்போ நீங்க எனக்கு fee கொடுத்தா போதும். நீங்க அது வரைக்கும் தைரியமா உங்களுடைய ஒரு சகோதரன் மாதிரி நீங்க எங்கிட்ட கல்வி கத்துக்கலாம். சரிங்களா? நானும் உங்களை வச்சு கத்துக்க தான் போறேன். அவ்வளவுதான் விஷயம். ரைட்? மத்தபடி உள்ளவங்க ஐ அம் குட் சார், நோ ப்ராப்ளம், நான் உங்க கிளாஸ்ல சேர விரும்புறேன் அப்படின்னா நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜூலை 12 வந்து நம்மளுடைய வகுப்புகள் ஆரம்பிக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப் ரைட். இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ பென் நேம்ஸ், இன்னைக்கு நம்ம பென் நேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா ஒரு 10 நேம், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பென் நேம்னா நத்திங் பட் சூடோனிம், புனைப்பெயர். சரிங்களா? புனைப்பெயர் பாருங்க. 3 முக்கியமான பெண் எழுத்தாளர்கள், சார்லட் பிராண்டே, எமிலி பிராண்டே, ஆனி பிராண்டே. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. பாருங்க, சார்லட் துரோர் பெல், எமிலி எலிஸ் பெல், ஆனி ஆக்டன் பெல். இப்போ சிக்கு சி, ஈக்கு இ, ஏக்கு ஏ. இப்படி வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மறக்காது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த 2 சம்மரியும் போய் படிச்சுட்டு வந்துருங்க. இது ஜானியர் பை சார்லட் பிராண்டே, அவங்களுடைய ஒரே ஒர்க் அதுதான். ஓகேங்களா? சார்லட் பிராண்டேயுடைய நம்ம படிக்க தெரிஞ்ச இது வரைக்கும் சிலபஸ்ல இருந்த ஒரே ஒர்க், இதை தள்ளி வேற எதுவும் வராது. ஜானையர், இதை படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்லி பிராண்டேக்கும் இந்த ஒரு ஒர்க்கும் தான், உதரிங் ஹைட். உதரிங் ஹைட், இந்த 2க்குமான சம்மரி படிச்சுக்கோங்க. பென் நேம்ஸையும் பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது, இவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் பாருங்க. இவங்களுடைய புனைப்பெயரை தான் நம்ம உண்மையான பேர்னு வச்சுட்டு இருக்கோம். ஜார்ஜ் எலியட். டிஎஸ் எலியட் வேற, ஜார்ஜ் எலியட் வேற. ஜார்ஜ் எலியட்டுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு ரைட்டர் தான் டிஎஸ் எலியட். ஓகேங்களா? இது ஜார்ஜ் எலியட், கிட்டத்தட்ட ஒரு கண்டெம்பரரி அந்த அளவுக்கு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஜார்ஜ் எலியட். மேரி ஆன் இவான், இதுதான் அவங்களுடைய உண்மையான பெயர். இந்த பெண் எழுத்தாளர் மேரி ஆன் இவான். அவங்களுடைய உண்மையான பேர் என்னது? மேரி ஆன் இவான். புனைப்பெயர் ஜார்ஜ் எலியட். ஓகே. இவங்களுடைய முக்கியமான ஒர்க் மிடில் மார்ச், ஆடம் பேட், சைலஸ் மார்னர் அப்படிங்கிறத நான் இதுல விட்டுட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சைலஸ் மார்னர். ஓகேங்களா? விக்டோரியன் இங்கிலாந்துல இருந்த பிரச்சனைகளை அப்படியே பிரதிபலிச்சிருப்பாங்க இவங்க. சரிங்களா? விக்டோரியன் இங்கிலாந்துக்கு பின்னால்தான் டிஎஸ் எலியட் வருவார். ஓகே. ஏன்னா அவர் வந்து விக்டோரியன் ரைட்டரா பார்க்க மாட்டோம், நம்ம வந்து ஒரு மாடர்னிஸ்ட் ரைட்டர். வேர்ல்டு வார் டைம்ல இருந்து எழுதின ஒரு ரைட்டர். அவருடைய வேஸ்ட்லேண்ட் எப்பப்பா பப்ளிஷ் ஆச்சுது, அவருக்கு எப்பப்பா நோபல் பிரைஸ் கிடைச்சது, இந்த 2 விஷயங்களையும் நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. வேஸ்ட்லேண்ட் எப்ப பப்ளிஷ் ஆச்சது, எப்ப நோபல் பிரைஸ் கிடைச்சது. யாருக்கு? டிஎஸ் எலியட்டுக்கு சொல்றேன். இவங்க ஏன் இந்த ஆண் பெயர்களை புனை பெயர்களா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான். 2 பார்ட்டிகளுக்கும் ஒரே விஷயம் தான். ஒண்ணு, ஓவர் கம் prejudice against female writers. ஓகேங்களா? ஆண் பட்ட பெயர்களை வைத்திருக்கும் பொழுது அவங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. ரைட். தேர்ட் ஒன் பாருங்க, சார்ல்ஸ் லாட்விட்ஜ் டாக்சன். இவருடைய புனை பெயர் லெவிஸ் கேரல். லெவிஸ் கேரல். நம்ம எல்லாரும் இப்படி ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருப்போம். நீங்க நிறைய இவரை பார்த்திருப்பீங்க. இவர் பேரு அலெக்சாண்டர் பாபு. சரிங்களா? அமேசான் பிரைம்ல ஒரு பெரிய வீடியோ லென்தா வச்சிருப்பாரு. ஒரு மியூசிஷியன், ஸ்டாண்டப் காமெடியன். மியூசிக் மூலமாக ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருடைய ப்ரோக்ராம் பேர் பாருங்க, அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட். இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா?
இது எல்லாருக்கும் பிரபலம். இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பிரபலம். அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் தெரியும். ஆனா ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிறது தெரியாது. அது இவர் தான் தெரிஞ்சுக்கங்க. லெவிஸ் கேரலோடைய ஒர்க் தான் என்னது? ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட். ரொம்ப ஒரு மேஜிக்கல் ரியலிசம் சார்ந்த ஒர்க்ஸ் இதெல்லாமே. சரிங்களா? ஃபைன். ஸோ ஞாபகம் இருக்கட்டும், லெவிஸ் கேரல், அவருடைய உண்மையான பெயர் சார்ல்ஸ் லட்விக் டாக்சன். தென் வில்லியம் சிட்னி பாட்டர், சுருக்கமா ஓ ஹென்றி அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவருடைய புனை பேர் என்னது? ஓ ஹென்றி. நிறைய பார்ட் 2 கிளாஸஸ்ல இல்ல வந்தா நீங்க ஸ்கூல்ஸ்ல சிபிஎஸ்சி இல்ல ஐசிஎஸ்சி சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இவருடைய ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறதுல பிரபலமான ஆளு. நாம அதிகமா படிச்சது பாருங்க இந்த ஒர்க் தான், த லாஸ்ட் லீஃப் பை ஓ ஹென்றி. தென் ஜே கே ரவுலிங், ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவரை நீங்க வந்து ஹாரி பாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜே.கே. ரவுலிங்னே கொடுத்திருப்பாங்க. புக்கில ஜே.கே. ரவுலிங்னே கொடுத்திருப்பாங்க. ஹாரி பாட்டர் சீரிஸ் யார்ப்பா எழுதுனது அப்படின்னு கேட்டா ஜே.கே. ரவுலிங் சொல்லுவோம். ஆனா சில ஒர்க்குக்கு அவருக்கு வந்து என்ன புனை பேர் இருக்குன்னா ராபர்ட் கோல்பிரைட். ராபர்ட் கோல்பிரைட் அப்படிங்கிற புனை பேரை ஜே.கே. ரவுலிங் வச்சிருக்கிறாரு. எந்த ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய டிடெக்டிவ் சீரிஸுக்கு, டிடெக்டிவ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் இதெல்லாம், தி குக்கூஸ் காலிங் இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் அவர் வந்து ஜே.கே. ரவுலிங் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை பயன்படுத்தாம ராபர்ட் கால்பிரைட் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்திக்கிட்டார். தென் கிளைவ் ஸ்டாப்லர்ஸ் லெவி, சிஎஸ் லெவி. ஈஸி தான் இந்த சிஎஸ். ஒருவேளை இந்த சிஎஸ் லெவிஸை கொடுத்து இவருடைய ஃபுல் நேமை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுது அப்படின்னு இதுல மாற்றி மாற்றி தந்துடலாம். சரிங்களா? ஞாபகம் இருக்கட்டும், கிளைவ் ஸ்டாப்லர்ஸ் லெவி. இவர் எந்த ஒர்க் இவருக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா. த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா. ரைட். அடுத்தது, இது பல முறை செட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கேள்வி பாருங்க. நீங்க எந்த ஊர்ல போய் செட் வந்து எல்லா ஊர்லயும் நடக்கும். தமிழ்நாட்டுல மட்டும் நடக்காது, கேரளால நடக்கும், ஆந்திரா, கர்நாடகா இப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் நடக்கும். எங்க போனாலும் இந்த கேள்வி நீங்க கண்டிப்பா செட் கொஸ்டின் பேப்பருக்குள்ள பார்க்கலாம். சாமுவேல் கிளமென்ஸ் அப்படிங்கிறது யார்ப்பா அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க. இல்ல மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுத்துருவாங்க. சாமுவேல் கிளமென்ஸ் நதிங், மார்க் ட்வைன். மார்க் ட்வைன் தான் ரொம்ப ஃபேமஸ், நமக்கு தெரியும். மார்க் ட்வைனுடைய ஒர்க் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், ரெண்டுமே சீக்வல். ஓகேங்களா? இதனுடைய தொடர்ச்சி தான் இதுவாக இருக்கும். சரிங்களா? அவரு தனக்கு வச்சுக்கிட்ட புனை பெயர் பாத்தீங்கன்னா மார்க் ட்வைன். அடுத்து, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நமக்கு இவரை தெரியும், ஜார்ஜ் ஆர்வெல். எந்த ஒர்க் அவருக்கு அவர் சொன்னோடனே எந்த ஒர்க் ஞாபகத்துல வரும்? அனிமல் ஃபார்ம். அப்புறம் கொஞ்சம் கூட ஒரு அட்வான்ஸ்டு ஒர்க் அப்படின்னா 1984. ஸோ அவருக்கு முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிக் அர்தர் பிளேயர். லைக் மார்க் ட்வைன் மாதிரியே வித்தியாசமா இருக்கும், ஜார்ஜ் ஆர்வெல். சார் இந்த பேர் எங்க இருந்து தலைவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு இடம் ரொம்ப பிடிக்கும், ஆர்வெல் அப்படிங்கிற இடம், ஒரு வில்லேஜ். இந்த ஆர்வெல்ல இருந்து அவர் தன்னுடைய அந்த புனை பெயரை எடுத்துக்கிட்டார். ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற புனை பெயரை எடுத்துக்கிறாரு. சரிங்களா? அவருடைய உண்மையான பெயர் எரிக் அர்தர் பிளேயர். அனிமல் ஃபார்ம்ல அந்த இடத்தெல்லாம் காமிப்பார், இது இந்த ஆர்வெல் அப்படிங்கிறது. தென் ஒரு அகைன் ஒரு மிஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், மேரி ஷெல்லி. மிஸ்ஸஸ் ஷெல்லின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா மேரி வூட்ஸ்டோன் கிராஃப்ட் காட்வின் அப்படிங்கிறத நிறைய நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஒரு ஃபெமினிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவான ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விண்டிகேஷன், த ரைட்ஸ் ஆஃப் விண்டிகேஷன் ஆஃப் உமன் அப்படின்னு ஒரு ஒர்க் வரும் பாருங்க, ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். சரிங்களா? அது இவங்க தான் எழுதுனது. அதை திருப்பி திருப்பி பல நெட் எக்ஸாமினேஷன்ல மேட்ச் த ஃபாலோயிங்லேயே வச்சிருக்கிறாங்க. நான் பின்வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறேன். மேரி வூட்ஸ்டான் கிராஃப்ட் காட்வின். ஓகேங்களா? இவங்க யாரு? அவங்க வந்து மேரி வூட்ஸ்டோன் கிராஃப்டா தான் இருந்தாங்க. எப்போ பிபி ஷெல்லியை மேரேஜ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்க பேரு மேரி ஷெல்லியா மாறிடுச்சு. அவங்களுடைய மாஸ்டர் பீஸ் பிராங்கென்ஸ்டைன். பிராங்கென்ஸ்டைன். ரைட். அப்புறம் இது ஒரு ஈஸி, ஒரு சப்புக்கு வைக்கணும்னு வச்சிருக்கோம். ஒரு 10ஆவதா ஒண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இவருடைய ஒர்க் என்னது? பிக்மேலியன், செயின்ட் ஜான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெர்னார்ட் ஷா அப்படின்னு தன்னை நினைச்சுப்பார். ஓகேங்களா? அதாவது இதுல ஒரு துண்டு தான் பெர்னார்ட் ஷா. இன்னொரு பெர்னார்ட் ஷா இருப்பாங்க. சரிங்களா? தேடி பாருங்க, உலகத்துல பெர்னார்ட் ஷா ஒரு ஆள் தானே இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் தேடி பாருங்களேன். ஸோ இன்னைக்கு ஒரு 10 பெண் நேம்
திரும்பி ஒரு வாட்டி கூட ரிவைஸ் பண்ணிடலாம். நீங்க இதை அவ்வளோத்தையும் காணாம படிச்சிட வேண்டியதுதான். ஓகே, இது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே பாருங்க. பெல், எலிஸ் பெல், ஆக்டன் பெல், ஜார்ஜ் எலியட், அவங்களுடைய உண்மையான பேர் என்ன, இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். லெவிஸ் கேரல், ஓ ஹென்றி, ராபர்ட் கேல்பிரைட், சிஎஸ் லெவிஸ், மார்க் ட்வைன், ஜார்ஜ் ஆர்வெல், மேரி ஷெல்லி, பெர்னாட் ஷா. ரைட். ஸோ டியர் ஃப்ரெண்ட், இந்த வகுப்பை நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்களும் ப்ரே பண்ணுங்க, நானும் ப்ரே பண்றேன் நல்லபடியா என் வகுப்புகள் போகணும் அப்படிங்கிறத.